முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்னும் 2 நாட்களில் உன்னுடைய துணையின் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகின்றது தங்கமே. நீ உன் துணைக்காக இத்தனை நாட்களாக காத்து கொண்டு இருந்தாய். இவர் எப்பொழுது மனம் மாறுவார், எப்பொழுது நம் அன்பை புரிந்து கொள்வார், இவரை எப்படியாவது நான் மாற்றிவிட வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மிக உயரத்தை அடைய முடியும், இவர் என் கூட இருந்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று உன் உள் மனதில் நிறைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் உன்னுடைய துணைக்கு இதுவரையிலும் அது புரியவே இல்லை. அவர் அனைத்திலுமே ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். கவலைப்படாதே என் தங்கமே. உன்னுடைய துணையின் வாழ்க்கையில் இப்பொழுது புதிய மாற்றம் ஒன்று வந்துவிட்டது. இனி நீ நினைப்பது போல் அவர் நடந்து கொள்ளப் போகின்றார். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு விஷயமும் நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை அவரிடம் பொறுமையாகவும் நிதானமாகவும் சொல் தங்கமே. நிச்சயம் அவர் உனக்காக அனைத்தையுமே செய்வார். அந்த அளவிற்கு ஒரு புதிய மாற்றம்தான் உன்னுடைய துணையின் மனதில் வரப்போகின்றது. இன்னும் 2 நாட்களில் அனைத்தும் மாறி ஒரு புது மனிதனாக உன்னுடைய துணை உனக்காக வரப்போகின்றார். அவருடைய எல்லா சௌகரியத்தையும் நீ செய்யும்படி நான் உனக்கு உத்தரவிடுகின்றேன். அனைத்து காரியங்களும் நிஜமாகவும் உனக்கு பிடித்த மாதிரியும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. ஒரு நாள் காலம் வரும் நமக்காக என்று நீ ஒவ்வொரு நாளையும் வேண்டிக் கொண்டு நின்று இருந்தாய். அந்த காலம் இப்பொழுது உனக்காக வந்து விட்டது தங்கமே. கூடிய விரைவில் உன்னுடைய துணை அனைத்து வேலைகளையும் அவரே செய்யும்படியாக நான் திட்டமிடுவேன். அவர் மனதுக்குள் ஒரு நல்ல மாற்றமும் வந்துவிட்டது. இனி அவரை தேடி நீ செல்ல தேவையில்லை. அவர் தானாகவே உன்னிடம் வருவார். தான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்துவிட்டு உன்னிடம் மனதார மன்னிப்பும் கேட்பார். அந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை அவருடைய மனதில் நான் ஏற்படுத்தி விட்டேன் தங்கமே. இதை கேட்கும் பொழுது நீ எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் இந்த நல்ல விஷயத்தை உன்னிடம் கூறவே உன் முருகனப்பா இங்கே வந்தேன். என் பிள்ளையின் சந்தோஷத்தை பார்க்கவே நான் இத்தனை நாட்களாக காத்து கொண்டு இருக்கின்றேன். அனைத்தும் என் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துவிட்டு அவர்களை ஆனந்தத்தில் நான் மூழ்கடிப்பேன். இதுவே என் சத்திய வாக்கு. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.